இப்போ உள்ள சோஷியல் வலைத்தளங்கள், இப்போ உள்ள நார்மல் பீப்பிள் எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் விமர்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கு. சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ், அரசியல் தலைவர்கள் வரைக்கும் நம்ம மக்கள் பூந்து கலாய்ச்சிடுறாங்க. அதுல நம்ம விஜயகாந்த் அரசியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு 2லயுமே பிஸியா இருக்கிற அவரையும் வந்து நம்ம மக்கள் விடுறதில்ல. நிறைய விஷயங்கள் அவரை போட்டு கலாய்ச்சி எடுத்திருக்காங்க. இவ்வளோ நாட்கள் வந்து இதை கண்டும் காணாம இருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவருடைய கட்சி தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து சும்மா இருந்தாங்க. பட் இப்போ இதுக்கு மேலேயே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்க மேல நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்காங்க. எங்க தலைவர் விஜயகாந்தை வச்சு கேலி சித்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு இருக்கிறவங்க மேல நீங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், இந்த மாதிரியான கேலி சித்திரங்கள் மூலமா விஜயகாந்தோடைய புகழ், அவருடைய நற்பெயர் இதெல்லாமே கலங்கப்படுற வகையில இருக்கு. அதனால இது இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனுல.